அதான் என்னடா முன்னாடி ஃபாரஸ்ட் வண்டி நிற்கிதுன்னு பார்த்தேன். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம மாசாணியம்மன் கோயில் முடிச்சுட்டு அடுத்து நம்ம டாப் ஸ்லிப் ஏறி வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைமிங் பேஸ்டான ஒரு ஹில்லு. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட் டிரைவ் மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து 4 o'clock வரலேருந்து தான் உங்களால் உள்ளே வர முடியும் காரில். இதில் நான் ஒரு பைக் பார்க்கல. ஸோ நம்ம காரில் வந்தால் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்றாங்க. லைக் சஃபாரிலாம் இருக்குது, ஒரு ஜீப் சஃபாரிலாம் இருக்குது அப்படின்றாங்க. அந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நல்ல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து அப்படியே வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. நான் வந்து அந்த சின்ன அந்த மேலே ஏறி வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு சினிமேட்டிக் மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பைக்கில் வந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் ஆனால் பைக் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். டைமிங் பார்த்துக்கோங்க, நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேலே போயிட்டு. ஸோ அந்த டைமிங்லாம் பார்த்துட்டு கீழே வந்து ஒரு செக் போஸ்ட்டு, அங்கே வந்து ஒரு ஆளுக்கு 42 ரூபா என்ட்ரி. ஸோ 42 rupees என்ட்ரி. அதுவும் வந்து நீங்கள் கார்டில் தான் பே பண்ணணும், கேஷாகவும் பே பண்ணக்கூடாது. கீழேருந்து ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க, அந்த ரெசிப்டை கீழே தூக்கி போட்டாதீங்க. எங்கள் கூட வந்த கீழே தூக்கி போட்டான். ஸோ அது மேலே வந்து இந்த செக் போஸ்ட்லேயும் வந்து கொடுக்கணும் போல். ஸோ அது மறக்காமல் கொண்டு வாங்க. எல்லாரும் டீம்லேயும் ஒரு கோளாறு இருப்பான், அவன் என்னன்னே கேட்காம அந்த ஸ்லிப்பை தூக்கி போட்டுருவான். அதனால யாராவது ஒருத்தர் பத்திரமா அதை கொண்டு வாங்க. ஸோ அது மேலே வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ தான் அதை கிராஸ் பண்ணி போகணும் போல். ஸோ ஏதோ ஒரு வகையில் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிரிச்சுட்டே வராங்க. ஸோ மேலே ஏறுவோமா மாட்டோமான்றது தெரியும். ஸோ இப்போ அந்த செக் போஸ்ட்டில் பார்த்தோன்னா ஒரு பைசைக்கிள் ரைடு இந்த வைல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. இது என்னென்னு விசாரிச்சா வந்து 100 ரூபா. ஸோ இங்கேருந்து நம்ம இந்த வழியாக அந்த செக் போஸ்ட் தாண்டி ஒரு 2 kilometers தாண்டி போனதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம பைசைக்கிள் ரைட் பண்ணலாம். ஒரு 30 minutesக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வைல்டு லைஃப்குள்ளே வந்து நம்ம சைக்கிளில் போய் அந்த ஃபாரஸ்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதுவும் சைக்கிளில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து ஸ்டில் அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஹில்ஸில் வந்து சைக்கிள் ஓட்டுறது கொஞ்ச நேரம் ஓட்டும்போது நல்லா இருக்கும், அப்புறம் மூச்சு வாங்குச்சுன்னா மறுபடியும் நாக்கு தள்ளிடும். ஸோ அதனால சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதாவது நாங்கள் வந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு வேஸ்ட் மாதிரி தான். ஏன்னா வந்து ஒரு 2 o'clockலேருந்து 3 o'clock வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இடத்த வந்து நம்ம ரீச் பண்ணிடணும். ஸோ அப்படி ரீச் பண்ணாதான் வந்து நம்மளால வந்து இங்கே இருக்க இடத்துல எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். என்ன இருக்குது அப்படின்னா வந்து இப்போ டாப் ஸ்லிப்லேருந்து ஒரு 2 kilometer நம்ம வந்து இன்னும் ட்ராவல் பண்ணி வரோம், ஒரு ஓன் வெஹிக்கில் ட்ராவல் பண்ணி வரோம்னா அங்கே இன்னொரு செக் போஸ்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது கேரளா. அந்த நான் இப்போ நிற்கிற இடமே வந்து கேரளா தான். ஸோ இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட்டில் வந்து இங்கிருந்து மறுபடியும் இன்னும் 2 kilometer போனால் அங்கே 2 டேம் இருக்குது, ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அப்புறம் ஏஷியாலேயே ஒரு பெரிய தேக்கு மரம் ஒன்று இருக்கான். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அங்கே போய் சுற்றி பார்க்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து 3 மணிக்குள்ளே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் தான். இப்போ டாப் ஸ்லிப் கீழேருந்து நீங்கள் மேலே ஏறுறீங்க அப்படின்னா வந்து ஒரு 10 kilometer வரும். ஸோ ஃபாரஸ்ட் ரோடு
எப்படியும் உங்களுக்கு 10 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஓட்டுற மாதிரி ஆகிடும். ஏன்னா ஸ்லோவாக வருவீங்க, சீனரிலாம் நல்லா இருக்கும், டிரைவ் நல்லா இருக்கும். ஸோ அதனால் ஒரு அரை மணி நேரம் அதுவே டைம் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 o'clock நீங்கள் வந்து இந்த மலை மேலே ஏறிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்த ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம். ப்ளஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் வந்து வேஸ்ட்டாக போச்சு. ஒரு யானை, ஒரு மான் எதுவுமே பார்க்கல. சும்மா ஒரு 2 குரங்கு பார்த்தோம், அவ்வளோதான். இதுதான் இந்த ஆர்ச்சு. ஸோ இந்த பரமிக்குளம் டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு என்ட்ரன்ஸு. ஸோ இது உள்ளதான் வந்து போகிறோம். உள்ளே போனே அங்கே ஒரு கேஃப்டீரியா இருக்குது. ஸோ மேலே ஏறி வந்து எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து அங்கே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பெரிய அளவில் இங்கே ஒன்றும் ஃபுட்டெல்லாம் கிடையாது. கூட்டமாக இருக்குது. கூட்டமாக இருக்கா? பின்னாடி இருக்கோ? நடந்து போகுதுடா. பின்னாடி வருது பார்த்தா. பின்னாடி அதாவது நாங்கள் நினச்சது ஒன்று, ஆனால் எங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் வந்து பார்த்தா வந்து ஜஸ்ட் ஒரு டீ குடிக்கிறதுக்காக ஒரு தூரம் வந்த மாதிரி தான் கணக்கு. இந்த மீமில் பார்க்குற மாதிரி தான் கடைசியில். ஆனால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி. நம்ம இதுவரையும் ஊட்டி மலை மேலே பஸ்ஸில் ஏறிருப்போம், ஏலகிரி ஏற்காடுலாம் பஸ்ஸில் ஏறிருப்போம். ஆனால் இது என்ன மலைனே தெரியல எங்களுக்கு கடைசி வரலும். ஆனால் அந்த பரம்பிக்குளம் அப்படின்ற ஒரு வில்லேஜோட மலை தான் போல். ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே யானை, மயில் எல்லாமே இருந்துச்சு. பஸ் டிரைவருமே வந்து கொஞ்சம் நிப்பாட்டி காட்டினாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜீப் சஃபாரி அந்த இந்த அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் சஃபாரி இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த பெரிய டெம்போவில் வந்து ஒரு சஃபாரி ஒன்று கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து கீழேவே வந்து அந்த செக் போஸ்ட்லேயே வந்து 400 ரூபா ஒரு ஆளுக்கு சொல்லிட்டு என்ட்ரி போட்டு நம்ம வந்து வரணும். ஸோ நாங்கள் வந்து டைம் புண்ணியம் பண்ணதுனால வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் தப்பாக வந்துட்டோன்னு சொன்னோம். பண்ண நல்லது என்னன்னா வந்து லேட்டாக வந்தது. ஸோ என்ன ஆச்சுன்னா அங்கே ஒரு பஸ்ஸு வந்துச்சு, கவர்மெண்ட் பஸ்ஸு. அதில் ஏறி 40 ரூபா கொடுத்து ஒரு ஆளுக்கு 40 ரூபா, வரத்துக்கு போகிறதுக்கு ஒரு 40 ரூபா கொடுத்தோம்னா ஜம்முன்னு வந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அதே டீ தான் சாப்பிட போகிறோம். அவங்க வந்தாலும் டீ தான் சாப்பிட போகிறாங்க. ஸோ அந்த டீயை சாப்பிட்டு திருப்பி நம்ம போக வேண்டியது தான். ஆனால் வந்து செம்ம அட்வென்ச்சரு. அந்த ரோடு வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல ரோடு அதெல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. இவ்வளோ பெருசாக மெயின்டைன் பண்ணால் பெரிய விஷயம். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு அதை தாண்டி வந்து யாருமே போக முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த ரவுண்டானா தான். இந்த ரவுண்டானாவை தாண்டி எங்கேயுமே போக முடியாது. அதுக்குள்ளே வந்து இன்னும் டீப்பான ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட் இருக்கும் போல். ஸோ அதனால வந்து அதை டூரிஸ்ட் அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ரவுண்டானா. இந்த இடத்துல வந்து இந்த ஊர் வந்து முடியுது. இதுக்கு மேலே வந்து ஓன் வண்டியில் வந்தாலும் சரி, இவங்க கூப்பிட்டு வந்தாலும் சரி, எதையுமே வந்து இதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. போகிற வெளில அங்கங்கே வியூ பாயிண்ட்டு, டேமு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குது. இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது, பின்னாடி ஒன்று இருக்குல்ல, 2. ஜுஜு வாங்க. அதான் என்னடா முன்னாடி ஃபாரஸ்ட் வண்டி நிற்குதுன்னு பார்த்தேன். இவ்வளோ கிட்ட இருக்கே, ஓடி வந்தால் என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான், கண்ணை முடிப்பல. அவ்வளோதான், யானை பயந்து போயிடும். ஓய் திரும்புறான். வாடா டேய். பார்க்குறான்டா. ஆஹா வரேன். ஒப்பா ஆனா குட்டி தான் இது. குட்டியாடா, குட்டி.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு சொல்லிட்டு. நம்ம நினச்சி வந்தது ஒன்று, லேட்டாக வந்தோம். ஆனால் அதில் ஒரு நல்லது நடந்து புதுசாக ஒரு அட்வென்ச்சரை பார்த்தோம். எஸ், நிறைய மிருகங்களை பார்த்தோம் போகிற வழியில். அதுவும் பஸ்ஸில் போய் பார்த்தது வந்து இன்னும் புதுசாக இருந்துச்சு. சஃபாரி வந்து வேற, ஆனால் லோக்கல் பஸ்ஸில் போய் பார்த்தது வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அந்த ஊர் க்ரௌடோட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு அது செம்மையாக இருந்துச்சு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா டோன்ட் ஃபீட் அனிமல்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏன்னு சொல்லிட்டு தெரில. அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணால் நம்ம தான் அதுக்கு ஃபீட் ஆகும். அது எப்படி அவங்க அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் வந்து இவங்க வந்து நல்லா ஆர்கனைஸ்டாக ஒரு மாதிரி மிருகங்களை வந்து ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா வந்து 37 டைகர் வந்து இருக்கான். ப்ளஸ் வந்து 300 சிறுத்தை கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைசன் வந்து நிறைய இருக்குன்னு இருக்காங்க. பைசன் வந்து அதுவும் அதான் 500+ பைசனு. அப்புறம் யானை எக்கச்சக்கமா இருக்கு அந்த மாதிரி சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. ஆனா அங்கங்க பீகாக் அப்படியே அந்த மயில் அப்ப அங்கங்க பறக்குது. நம்ம கண்ணு முன்னாடி திடீர்னு எங்கிருந்தோ பறந்து வருது. நம்ம ஊர்ல காக்கா பறக்கிற மாதிரி இங்க மயில் பறந்துட்டு இருக்கு. ஸோ இது டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நீங்க வந்தீங்கன்னா வந்து டாப் ஸ்லிப்போட நிப்பாட்டுறாம அதையும் தாண்டி நீங்க போனீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு அட்வென்ச்சரா இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது அந்த டாப் ஸ்லிப்போட நிப்பாட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பார்த்துட்டு அப்படியே இறங்கிடுவீங்க. டிரைவ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வந்தீங்கன்னா மறக்காம இந்த டைமிங் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன், என்ன டைமிங்க்கு என்னென்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு போங்க, உங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் ஏர்லி மார்னிங் வந்தீங்க அப்படின்னா வந்து இதை முடிச்சுட்டு வால்பாறை போகிற மாதிரி இருக்கீங்கன்னா ஏர்லி மார்னிங் இங்கே வந்தீங்கன்னா கீழே வந்து செக் போஸ்ட்டில் வந்து ஒரு சீட்டு கொடுப்பாங்க, என்ட்ரி சீட்டு. அதை வாங்கினீங்கன்னா அந்த ஒரு என்ட்ரி சீட்டே போதும். நீங்கள் வால்பாறை எல்லாத்துக்குமே வந்து அந்த சீட்டை வச்சே போயிடலாம். அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 40 ரூபா நினைக்கிறேன், 40 ரூபா 45 ரூபாவோ. அது ஒன்று வாங்கினாலே ஃபுல்லாக எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை காலைல வந்தீங்கன்னா இந்த டாப் ஸ்லிப் பார்த்துட்டு ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வால்பாறை போய் பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 டே ட்ரிப் வந்து பக்காவாக ரீச் ஆகிடும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு ரொம்ப நேரமாக ஜாலியாக உட்காந்து ஏதோ சாப்பிட்டுருக்கு. அப்படி அவர் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், நல்ல ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்றதும் ஒரு வாழ்க்கை, அது பார்த்தீங்கன்னா அது வாழ்றதும் ஒரு வாழ்க்கை. ஓகே ஃபைன், நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். நம்ம அடுத்து வந்து டாப் ஸ்லிப் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வால்பாறை டு அதிரம்பள்ளி இதே ஃபாரஸ்ட் ரூட்டில் நம்ம ஓன் ரைடில் போக போகிறோம். ஸோ அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சில பேர் அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, மழைனால சில பேர் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு பிளான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏர்லி மார்னிங் அதிரம்பள்ளி ரூட்டில் போகிறோம், யானையை பார்க்குறோம். அவ்வளோதான் நம்ம மைண்ட் செட்டு. வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.